அண்மை செய்தி தற்போது வந்திருக்கிறது. ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் தொடர்பான இந்த நேரத்திற்கான அண்மை செய்தி. கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு விஜிலன்ஸ் பிரிவு டிஜிபியாக ராஜீவ் குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து காவல்துறை ஐஜியாக அபிஷேக் தீக்ஷித் நியமனம். குடிமை பொருள் வழங்கல் சிஐடி எஸ்பியாக முத்தமிழ் நியமனம். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அண்மை செய்தியாக ஒரு முக்கிய செய்தி, ஐபிஎஸ் அதிகாரிகள் பலர் பல்வேறு பணிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கும் செய்தி குறித்த உங்களின் கூடுதல் தகவல்களை தெரிவிக்கலாம் சுப்பிரமணியன். மொத்தம் 5 அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 அதிகாரிகளை தமிழக அரசு இடமாற்றம் செய்திருக்கிறது. குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான தடுப்பு பிரிவு டிஜிபியாக இருந்த ராஜீவ் குமார் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்புடைய விஜிலன்ஸ் பிரிவு டிஜிபியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல தமிழக காவல்துறையுடைய ஊர்காவல் படை டிஜிபியாக இருந்த வன்னிய பெருமாள் தமிழக ரயில்வே காவல்துறை டிஜிபியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பாக ரயில்வே காவல்துறை என்பது ஏடிஜிபி தலைமையில் தான் செயல்பட்டு வந்தது. தற்போது அந்த அந்தஸ்தை உயர்த்தி டிஜிபி அந்தஸ்துக்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள் தமிழக அரசு. அதன் அடிப்படையில் தற்போது வன்னிய பெருமாள் டிஜிபியாக ரயில்வே காவல்துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பிரிவுடைய ஐஜியாக இருந்த மல்லிகா இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மனித உரிமை ஆணையத்துடைய விசாரணை பிரிவு ஐஜியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ரயில்வே டிஐஜியாக இருந்த அபிஷேக் தீக்ஷித் பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். அவர் ஐஜியாக பதவி உயர்வு பெற்று போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு பிரிவுடைய ஐஜியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல தமிழ்நாடு பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டுறவு கூட்டமைப்புடைய விஜிலன்ஸ் பிரிவு எஸ்பியாக இருந்த முத்தமிழ் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவுடைய எஸ்பியாக இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. நன்றி, உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.